ஒரு காட்டுல எல்லா விலங்குகளும் அன்போடும் பாசத்தோடும் ஒற்றுமையா வாழ்ந்து வந்துச்சுங்க. அப்ப திடீர்னு எல்லா விலங்குகளும் கூட்டமா கூடி சிங்கராஜாவை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுல இருந்த கரடி சொல்லிச்சு, நம்ம எல்லாரும் இங்க எதுக்காக ஒன்று கூடி இருக்கோம்னா, சிங்கராஜாவை எப்படி இந்த காட்டை விட்டு அடிச்சு துரத்தலான்னு நம்ம இங்க பேச போறோம். அவர் நமக்கு நிறையா பிரச்சனையாக கொடுக்குறாரு. அவருக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் நம்ம உறவினர்களையும் நண்பர்களையும் பிடித்து சாப்பிட்றாரு. அதற்கு முயல் சொல்லிச்சு, நம்மளோட நண்பர்கள் அடிக்கடி இழந்துட்டு வரோம். அதனால எப்படியாச்சும் இந்த சிங்கத்தை காட்டை விட்டு விரட்டி அடிக்கணும். ஆனா அது எப்படி நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. முயல் ஒரு தீவிர யோசனை பண்ணி ஒரு திட்டம் போட்டுச்சு. எல்லார்கிட்டையும் தன் திட்டம் என்னன்னு சொன்னுச்சு. தன் திட்டப்படியே சிங்கராஜாவை எல்லாரும் சந்திக்க போனாங்க. அந்த சிங்கமும் மகாராஜா அரியணையில் அமர்ந்திருப்பது போல அமர்ந்திருந்தது. மற்ற எல்லா விலங்குகளும் தலையை தாழ்த்தியபடி அந்த சிங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தாங்க. எதுக்காக எல்லாரும் சேர்ந்து இங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அப்படி சிங்கம் கேட்டது. அதற்கு கரடி சொன்னது, நாங்கள் எல்லாரும் ஒரு திட்டம் போட்டிருக்கோம். அதன்படி நீங்கள் எப்போவுமே இங்கே அமர்ந்திருந்தா போதும். உங்களுக்கு தேவையான உணவை நாங்களே கொண்டு வருவோம் என்று சொன்னது. சிங்கராஜாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. மறுநாள் அவங்க திட்டப்படி முயல் அந்த சிங்கத்துக்கு உணவா போச்சு. முயல் ரொம்பவே தாமதமா போச்சு. அந்த சிங்கம் முயலிடம் மிகவும் கடினமாக நடந்து கொண்டது. ஏன் இவ்வளவு தாமதம்? அது மட்டும் இல்ல, உன்னை மட்டும் உண்பதால் என்னுடைய பசி எப்படி தீரும் என்று அந்த சிங்கம் மிகவும் கோபமாக கேட்டது. அதற்கு முயல் சொன்னிச்சு, என்னை மன்னித்து விடுங்கள் சிங்கராஜா. நானும் என் குடும்பத்தாரும் மொத்தம் 10 பேர் உங்களுக்கு உணவாக வந்து கொண்டிருந்தோம். ஆனால் வரும் வழியில் இன்னொரு பெரிய சிங்கம் என் குடும்பத்தார் அனைவரையும் கொன்று சாப்பிட்டு விட்டது. நான் மட்டும் எப்படியோ தப்பித்து இங்கே உங்களுக்கு உணவாக வந்துள்ளேன் என்றது. அதை கேட்ட சிங்கம் மிகவும் கோபப்பட்டது. என்ன? என்னை விட வலிமையான வேறு சிங்கம் இங்கே இருக்கிறதா? எப்படி இருக்க முடியும்? எங்கே அவன்? எங்கே வந்து எனக்கு அவனை காட்டு என்று கேட்டது. அதற்கு முயல், நான் உங்களுக்கு அவனை காட்டி தருகிறேன் என்று சிங்கராஜாவை கூட்டிக் கொண்டு ஒரு கிணற்றுக்கு அருகே சென்றது. கிணற்றுக்குள்ளே அந்த வலிமையான சிங்கம் இருப்பதாக முயல் சொன்னது. அதை கேட்ட சிங்கராஜா கிணற்றுக்குள் எட்டி பார்த்தது. தன்னுடைய உருவம் அங்கே தெரிந்ததை பார்த்து ஏமாந்து போன சிங்கராஜா அந்த கிணற்றுக்குள்ளே இருக்கும் இன்னொரு சிங்கத்தை தாக்கப் போவதாக சொல்லி அந்த கிணற்றுக்குள்ளே குதித்தது. சிங்கராஜா கிணற்றிலிருந்து வெளியே வர முடியாமல் உள்ளே தண்ணீரில் மூழ்கிவிட்டது. முயல் சந்தோஷத்தில் மிகவும் சத்தமாக கத்தத் தொடங்கியது. மற்ற எல்லா விலங்குகளும் ஓடி வந்து சிங்கராஜா தண்ணீருக்குள் மூழ்கியிருப்பதைக் கண்டு மிகவும் சந்தோஷம் அடைந்தனர். இதனால் அறியப்படும் நீதி என்னவென்றால், உடல் வலிமையை விட அறிவுதான் வலிமையானது. ஒரு ஊரில் வயதான பாட்டி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அந்த பாட்டி ஒரு சிறிய குதிரையை வளர்த்து வந்தார். அந்த குதிரையை அவர் மிகவும் பாசத்தோடும் அன்போடும் வளர்த்து வந்தார். அந்த குதிரை குட்டியும் இந்த பாட்டியிடம் மிகவும் பாசமாக பழகியது. சிறிது நாட்களுக்கு பின்பு அந்த குதிரை குட்டியும் பெரிய குதிரையாக வளர்ந்தது.
அந்த பாட்டிக்கும் வயதாகிவிட்டதால் அவர்களால் எந்த வேலைக்கும் செல்ல முடியவில்லை. அன்றாடம் சாப்பிடவும் எதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். ஒரு நாள் அந்த பாட்டி தன்னிடம் பணம் எதுவும் இல்லை என்று வருந்தி கொண்டிருப்பதை இந்த குதிரை பார்த்தது. இந்த குதிரை தன் மனதில் எண்ணியது, பாட்டி என்னை சிறு வயதில் இருந்து இப்போது வரை நன்றாக கவனித்து வந்தார்கள். இப்போது அவர்கள் கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க முடியாது. என்னால் முடிந்த உதவியை நான் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தது. அந்த குதிரை ஏதாவது வேலை கிடைக்குமா என்று சந்தைக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது வழியில் ஒரு விவசாயி தன்னுடைய காய்கறிகளை எல்லாம் சந்தைக்கு கொண்டு செல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அப்போது இந்த குதிரை அவரிடம் சொன்னது, என்னால் இந்த காய்கறி மூட்டைகளை எல்லாம் சந்தைக்கு எடுத்துச் செல்ல முடியும். எனக்கு பணம் தேவை இருக்கிறது. எனவே என் வேலைக்கு ஏற்ப கூலியை தாங்கள் தர வேண்டும் என்று கேட்டது. அந்த விவசாயியும் சரி என்று சம்மதித்தார். அந்த மூட்டைகளை எல்லாம் குதிரை சுமந்து சென்றது. அந்த விவசாயியும் சந்தோஷம் அடைந்தார். அந்த குதிரைக்கு ஒரு பை நிறைய தங்க நாணயங்களை கொடுத்தார். அந்த குதிரையும் தங்க நாணயங்களை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக பாட்டியிடம் திரும்பிச் சென்றது. இதை பார்த்த பாட்டி, இந்த தங்க நாணயங்கள் எல்லாம் உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார். அதற்கு அந்த குதிரை பாட்டியிடம் சொன்னது, சிறு வயதிலிருந்து நீங்கள் என்னை நன்றாக கவனித்து வந்தீர்கள். இப்போது உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் நான் நிச்சயமாக உதவி செய்வேன். இனிமேல் நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நானே வேலை செய்து உங்களுக்கு பணம் சம்பாதித்து தருகிறேன் என்று சொன்னது. பாட்டி நெகிழ்ச்சியில் அந்த குதிரையை கட்டி அணைத்தார். இக்கதையினால் அறியப்படும் நீதி என்னவென்றால், நன்றி மறவாமல் இருக்க வேண்டும். ஒரு பெரிய மரத்தின் அருகே சோனு, சிலி என்ற இரு பறவைகள் வாழ்ந்து வந்தனர். சோனுவால் பறக்க இயலாது. அதனால் அது எப்போதும் கூட்டிலேயே உட்கார்ந்திருக்கும். சிலிதான் அதற்கும் சேர்த்து உணவை தேடி கொண்டு வரும். ஒரு நாள் சிலி உணவை தேடுவதற்காக நீண்ட தூரம் பயணம் செய்தது. சோனு எப்பவும் போலவும் கூட்டிலேயே உட்கார்ந்திருந்தது. இதனை நோட்டமிட்ட வேட்டைக்காரன் சோனுவை பிடிக்க திட்டமிட்டான். அதன்படியே சோனுவை பிடித்து தன் வீட்டிற்கு எடுத்து சென்றான். நீண்ட தூரம் பயணம் செய்து உணவை எடுத்துக்கொண்டு தன் கூட்டிற்கு வந்த சிலிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே சோனுவை காணாமல் சிலி அங்கேயும் இங்கேயும் தேடி அலைந்தது. இங்கே சோனுவை எடுத்துச் சென்ற வேட்டைக்காரன் அதனை சமைக்க திட்டமிட்டான். அப்போது சோனு பறவை அந்த வேட்டைக்காரனிடம் சொன்னது, வேட்டைக்காரனே, உனக்கு என்னை சமைத்து சாப்பிட வேண்டும் என்றுதானே ஆசை? எனக்கு இன்னொரு நெருங்கிய நண்பன் ஒருவன் இருக்கிறான். அவனையும் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவனையும் உன் இஷ்டம் போல் சமைத்து சாப்பிடு என்றது. அதற்கு வேட்டைக்காரன் சொன்னான், அப்படியா? உன் நண்பனையும் இங்கே அழைத்து கொண்டு வா, அவனையும் பொரித்து சாப்பிடுகிறேன் என்றான். இந்த சோனு பறவையை வெளியே அழைத்து கொண்டு உன் நண்பனையும் கூவி அழை என்று கூறினான். சோனுவும், நண்பா, என்னை காப்பாற்று, நான் ஆபத்தில் சிக்கியுள்ளேன். நண்பா, என்னை காப்பாற்று என்று கத்தினான்.
தூரத்திலே தன் நண்பனின் அபாய குரலை கேட்ட சிலிப்பறவை அந்த இடத்திற்கு விரைவாக பறந்து சென்றது. தன் நண்பன் ஆபத்தில் இருப்பதை உணர்ந்த சிலிப்பறவை தன் நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணியது. வேட்டைக்காரன் அந்த பறவையும் வந்ததை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். ஆஹா, இன்றைக்கு இந்த 2 பறவைகளையும் பொரித்து சாப்பிட வேண்டியதுதான். சிலிப்பறவை வேட்டைக்காரன் கண்முன்னே அங்கும் இங்குமாக பறந்து வேட்டைக்காரனின் கவனத்தை சிதறடித்தது. அதே சமயம் சோனு அவ்விடத்தை விட்டு மெதுவாக நகர்ந்து சென்றது. ஒரு வழியாக இரு பறவைகளும் வேட்டைக்காரன் கண்ணிலிருந்து தப்பித்துச் சென்றன. அங்கே வேறொரு மரத்தின் அடியிலே இரு பறவைகளும் சந்தித்து பேசின. சோனு கூறியது, நண்பா, என்னை மன்னித்து விடு. என்னை காப்பாற்றிக் கொள்ள உன்னை தான் அழைத்தேன் என்றது. அதற்கு சிலி கூறியது, அப்படியெல்லாம் கூறாதே நண்பா. உன்னை தனியாக விட்டு நான் உணவு தேடச் சென்றேன். நீ ஆபத்தில் இருப்பதை நான் அறியவில்லை. நீ குரல் எழுப்பவும் நான் ஓடி வந்துள்ளேன். உனக்காக நான் வருவது என் கடமை. உனக்காக நான் என் உயிரையும் தருவேன். இரு நண்பர்களும் இப்போது சந்தோஷமாக அவ்விடத்தை விட்டு சென்றனர். நல்ல நண்பன் தன் நண்பனுக்காக தன் உயிரையும் கொடுப்பான். ஒரு அழகிய குளத்தின் அருகில் 2 தவளைகள் வசித்து வந்தன. அவர்கள் நல்ல நண்பர்களாக ஒன்றாக வளர்ந்து வந்தனர். ஒரு நாள் அவர்கள் வயலில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது மழை வந்தது. அப்போது பெரிய தவளை, நண்பா, மிகவும் மழை பெய்கிறது. எங்கேயாவது ஒதுங்குவதற்கு இடம் தேடலாம், வா என்றது. அடுத்த தவளை அதற்கு சம்மதித்தது. மலையில் இருந்து ஒதுங்க அவர்கள் இருவரும் பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் நுழைந்தனர். அந்த வீட்டின் சமையல் அறைக்குள் நுழைந்தனர். புது இடம் மிகவும் குழப்பமாக இருந்ததால் இரு தவளைகளும் அங்கேயும் இங்கேயும் குதித்து கொண்டே இருந்தன. திடீரென்று நிலை தடுமாறி நிறைய பால் இருந்த பெரிய பாத்திரத்திற்குள் இரு தவளைகளும் விழுந்தன. எவ்வளவோ முயற்சி செய்தும் அவர்களால் அந்த பாத்திரத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை. முயற்சியிலிருந்து தோல்வியடைந்த ஒரு தவளை இனி வெளியே வர முடியும் என்னும் நம்பிக்கையை இழந்தது. இறுதியில் அந்த தவளை பாலில் மூழ்கி இறந்துவிட்டது. மற்ற தவளை தன்னம்பிக்கையை இழக்காமல் பாலில் நீந்திக் கொண்டே இருந்தது. பாலில் விடாமல் குதித்து கொண்டு இருந்ததால் கடைந்த மோரில் வருவது போல பாலில் இருந்து மேலே வெண்ணெய் வந்தது. அதிசயப்பட்ட தவளை மீண்டும் முயற்சியை தொடர்ந்தது. அதனால் கடினமான வெண்ணெய் மேலே வந்தது. தவளை பாத்திரத்தில் இருந்து வெளியே குதித்து பாதுகாப்பான இடம் தேடியது. இக்கதையினால் அறியப்படும் நீதி என்னவென்றால், முயற்சி எப்போதும் திருவினையாக்கும். ஒரு ஊரில் தக்காளி, வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் என்ற 4 காய்கறி நண்பர்கள் ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். அவர்களில் தக்காளி மிகவும் அழகாக இருக்கும். அதனுடைய கன்னங்கள் பளபளவென்று ஜொலித்துக் கொண்டிருக்கும். அந்த தக்காளி மிகவும் பலசாலியாகவும் இருந்தது. ஒரு நாள் வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய் ஆகிய 3ம் தக்காளியை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தன. இதை 2 எலிகள் கேட்டுக்கொண்டிருந்தன.
அந்த எலிகள் தங்களுக்கிடையே பேசிக் கொண்டன. நாம் எப்படியாவது இந்த தக்காளியை ருசி பார்த்தாக வேண்டும். எனவே அந்த 2 எலிகளும் இரவு தக்காளி தூங்கும்போது அதை கடத்தி செல்லலாம் என்று முடிவு செய்தனர். இரவு தக்காளி நன்றாக படுத்து தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது இந்த 2 எலிகளும் மெதுவாக வீட்டின் உள்ளே நுழைந்து அந்த தக்காளியை பார்த்தன. உடனே அந்த 2 எலிகளும் தக்காளியை தூக்கிச் செல்ல முடிவெடுத்தனர். இருந்தாலும் அந்த 2 எலிகளும் ரொம்ப கஷ்டப்பட்டு தக்காளியை அவர்கள் வீட்டுக்கு கொண்டு சென்றனர். பின்பு அந்த தக்காளியை சங்கிலியால் கட்டிவிட்டு அந்த எலிகள் 2ம் வெளியே சென்றது. சிறிது நேரத்திற்கு பிறகு தக்காளி கண் விழித்து பார்த்தபோது தான் சங்கிலியால் கட்டப்பட்டு இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தது. உடனே பலசாலியான அந்த தக்காளி தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி அந்த சங்கிலியை உடைத்தது. அதன் பின்னர் தக்காளி அங்கிருந்து தப்பித்து தன் நண்பர்களிடம் சென்று நடந்த அனைத்தையும் கூறியது. நண்பர்களான கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் மற்றும் தக்காளி ஆகிய 4 பேரும் அந்த 2 எலிகளை பிடித்து நன்றாக பந்தாடினர். அதன் பிறகு அந்த எலிகள் 2 பேரும் அவர்களிடமிருந்து அடி வாங்கி கொண்டு வலியால் அழுது கொண்டே தங்களுடைய இடத்தை தேடி ஓடினர். அப்போதுதான் அந்த எலிகளுக்கு அந்த 4 நண்பர்களின் ஒற்றுமையை பற்றி புரிந்தது. இக்கதையினால் அறியப்படும் நீதி என்னவென்றால், ஒற்றுமையினால் எதையும் சாதிக்க முடியும். ஒற்றுமை